சொன்னாங்க. மீதி இருக்கிற 30 கொடுக்காம என்ன பண்ணுவாங்க? எண்ணிக்கை குறைக்கணும், தொகுதிகள் எண்ணிக்கையை குறைக்கணும். இது இந்த எண்ணிக்கை இந்த வரலாறுலாம் அவர் நிறைய சொல்வார். இது எப்பத்துல இருந்து இப்ப நடக்கிற விஷயம் இல்ல. ஒவ்வொரு ஆண்டும் இது ஏறத்தாழ 51, 61, 71, 1951, 1961, 1971 தொடர்ச்சியா கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. ஒவ்வொரு முறையும் கணக்கெடுப்பு நடத்துறப்ப தலைமை கழகம் கூட புத்தகம் போட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. 1951 கணக்கெடுப்பு நடத்துறப்ப 494 தொகுதி இந்தியாவில், 61 522 தொகுதி, 71 543 தொகுதி. இந்த 543 தான் இப்ப இருக்கு. இப்ப பிரதமர் என்ன பண்ணாரு? ஒரு 888 பேர் உட்கார அளவுக்கு கட்டடத்தை கட்டிட்டார். 888 பேர் உட்கார அளவுக்கு கட்டடத்தை கட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி எம்பிக்களை உள்ள அனுப்பணுன்ற. சரி, இது விகிதாச்சார அடிப்படையில் நீ சரியா ஏற்கனவே இருக்கிற இந்த சதவிகித அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரித்து 888 உருவாக்கி அனுப்பினா சரி. மக்கள் தொகை கணக்கெடு மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படைன்னா 70களில் குடும்ப கட்டுப்பாடு மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்தி வச்சுக்கணும்னு இந்தியாவில் அன்னைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி போன்றவர்களால் முன்மொழியப்பட்டு இந்தியா முழுமைக்கும் சொல்லப்பட்ட போது அதை ஒழுங்கா செஞ்சது யாரு? தமிழ்நாடு தான். அப்ப குடும்ப கட்டுப்பாடு முதல்ல நாம் நமக்கு மூவர்னு, நாம் இருவர், நம்ம குடும்பத்துல நமக்கு மூவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அதுக்கப்புறம் அந்த பிரச்சாரம் மாறி நாம் இருவர் நமக்கே இன்னொருவர். இதெல்லாம் சொல்லி நாம இந்த குடும்ப கட்டுப்பாடை தீவிரமா கடைபிடிச்சு மக்கள் தொகையை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோம். மக்கள் தொகையை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதால தான் இன்னைக்கு படிப்பு விஷயத்துல மகளிர் படித்த விஷயத்தமா இருந்தாலும் சரி, இளைஞர்கள் இன்றைக்கு உயர்கல்வியை பயின்ற விவகாரமா இருந்தாலும் சரி, இந்தியாவில் மட்டும் இல்ல உலக அளவில் தமிழ்நாடு முதன்மையான இடத்தில் இருக்கிறது. இது நாம சொல்லல, பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலத்தின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு சொல்றாரு, தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தமிழையும் ஆங்கிலத்தையும் மட்டுமே படித்துவிட்டு இன்றைக்கு உலக அளவில் ஒரு மிக சிறந்த இடத்தில் இருந்து கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள் என்று பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற முதல்வர் சொல்றார். அவர் அந்த கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிற முதல்வர். இப்படி தமிழ்நாட்டின் புகழ் உலகளாவிய வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னொரு விஷயத்தையும் பண்ணிட்டாங்க. இப்ப இது எரியும் நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இன்னொரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம் நம்முடைய முதல்வர் பண்ணது. நம்ம இரும்ப 5300 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்திருக்கிறோம் சொன்னார். அந்த இரும்பை நாம 5300 வருஷத்துக்கு பயன்படுத்தணும் சொன்னது. அந்த இரும்பின் பயன்பாடு ஒரு இடத்துல இரும்பை கண்டுபிடிச்சு தொல்லியல் ஆராய்ச்சி மூலமா கிடைத்த அந்த இரும்பை எடுத்து போய் 3 ஆராய்ச்சி அமைப்புகள்ல கொடுத்து அதை இது எத்தனாவது வருஷம் இரும்பை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கிற புனே, மும்பை இதெல்லாத்தையும் விட்டுட்டு யுஎஸ்ல அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆராய்ச்சி மையத்திலையும் கொடுத்து, அதான் உலகத்திலே பெரிய ஆராய்ச்சி மையம், அதுல கொடுத்து இந்த இரும்பு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியான இரும்பு சொல்லுன்றாங்க. அவன் சொல்றான் 5300 வருஷத்துக்கு முன்னாடியான இரும்பு. 5300 வருஷத்துக்கு முன்னாடியான இரும்பை தமிழை இங்க பயன்படுத்தி இருக்கிறான். தமிழர்கள் அப்ப இரும்பின் பயன்பாட்டை 5300 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கிறாங்க. இப்ப உலக அளவில் தமிழர்களின் நாகரிகம், தமிழர்களின் கலாச்சாரம், தமிழர்களின் அந்த பண்பாடு என்பது எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இரும்ப 5300 வருஷத்துக்கு முன்னாடியே பயன்படுத்திருக்கிறாங்க. இதை இவங்களால எப்படி தாங்கிக்க முடியுது? இன்னைக்கு உலகத்துக்கு சொன்னவர் நம்முடைய முதல்வர், மாண்புமிகு முதல்வர் அதை சொல்லி இன்னைக்கு அது ஒரு பெரிய பரபரப்பான விஷயமாயிருச்சு. உலகின் மூத்த குடி தமிழ் குடி நம்ம சொல்லி மகிழ்கிறோம். அதுக்கு ஆதாரத்தை கொடுத்துட்டார். நாம 2000 வருஷம் 3000 வருஷம் நினைச்சோம், 5300 வருஷங்கிற ஆதாரத்தை கொடுத்துட்டாரு. எப்படி தாங்கிக்க முடியும் அவங்களால? ரெண்டாவது, நெல்லின் பயன்பாடு. நாம நெல்லையும் அரிசியும் எப்ப பயன்படுத்திருக்கிறோம் சொல்றாங்க? 3200 வருஷத்துக்கு முன்னாடியே நெல்லை பயன்படுத்தி இருக்கிறோங்கிற உண்மையும் ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டார். ஆக 5300 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு, 3200 வருஷத்துக்கு முன்னாடி நெல்லு, 2600 வருஷத்துக்கு முன்னாடி நாம நகர நாகரிகத்தை பெரிய அளவுல அதுல வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் சொல்றாங்க. இதை எங்க இருந்து சொல்றோம்? கீழடியில இருந்து சொல்றோம். கீழடியில நகர நாகரிகங்கிறது கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 600 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப
கிபி 2000, கிமு 600, 2700 வருஷத்துக்கு முன்னாடி நகர நாகரிகம் இருந்திருக்குங்கிறதுக்கான ஆதாரம் கீழடியில் கிடைக்கப்பட்டது. உடனே என்ன பண்ணாங்க, தொல்லியல் ஆராய்ச்சிக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு சுத்தமா நிறுத்தி, இனிமே நாங்க உங்களுக்கு ஆராய்ச்சிக்கு உறுதுணையா இருக்க மாட்டேன்ட்டாங்க. உடனே நம்முடைய முதல்வர் சொன்னாரு, எங்களின் பழம்பெருமைகளை உலகுக்கு எடுத்து காட்டுவதற்கு, எங்களுடைய நகர நாகரிகத்தை வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்வதற்கு உன்னுடைய நிதி தேவையில்லை, நாங்களே எடுத்து சொல்றோம். இப்ப அதையும் எடுத்து சொல்லிட்டாரு. இப்ப அவங்களுக்கு கோபம் வராம என்னங்க வரும்? நகர நாகரிகம் 2600 வருஷத்துக்கு முன்னாடி, நெல்லின் பயன்பாடு 3200 வருஷத்துக்கு முன்னாடி, இரும்பின் பயன்பாடு 5300 வருஷத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இனிமேல் தமிழர்களின் பெருமை உலகளாவிய வகையில் சென்று கொண்டிருக்கிறத தாங்கிக்க முடியாததால இவங்க உங்களோட சாவகாசமே வேணாம். உங்க எம்பி ஆதரவு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நாங்க குறிப்பிட்ட ஒரு 4-5 மாநிலத்தை சேர்ந்தவங்க மட்டுமே எங்களால தொடர்ச்சியா ஆள முடியுங்கிறது. இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தொகுதிகளில் மறுவரைன்னு சொல்லி தொகுதிகளில் எண்ணிக்கையை கூடுதலாக்கி கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை இன்றைக்கு செய்ய தொடங்கினார்கள். உடனடியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். இந்த அனைத்து கட்சி கூட்டம் சொன்ன உடனே எல்லாரும் வெளியில பேச ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு பெரிய உண்மையை உலகத்துக்கு சொல்றாரு. தமிழர்களுக்கு இருக்கிற இவ்வளவு பெரிய நெருக்கடியை எவ்வளவு சீக்கிரம் வந்து வெளியில எடுத்துட்டு வந்திருக்காரு. எல்லா கட்சியும் போன முடிவெடுத்து 58 கட்சி வந்து கலந்துக்கணும். அதிமுக, காங்கிரஸ், இது மாதிரி எல்லா கட்சியும் 58 கட்சி வந்து கலந்துக்கணும். இதுல வராத கட்சி யார் தெரியுமா? இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத ஒரு 4 கட்சி வரல. எங்கேயாவது எம்ஜிஆர் நகர்ல வந்து ஒரு கவுன்சிலர் நின்று டெபாசிட்டும் கூட வாங்காத ஒரு 4 கட்சி, நாம் தமிழர், பெரிய கட்சி தலைவர் ஜி.கே. வாசன், இவங்கெல்லாம் ஒரு 4 கட்சி வரல. இதை தவிர்த்து 58 கட்சி வந்திருக்கு. 58 கட்சி வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த மறுவரை இன்னும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. 71 சொன்னாங்கல்ல, 25 வருஷம் கழிச்சு தள்ளி வைங்க. 71க்கு அப்புறம் 2000 வாஜ்பாய், இப்போ நாங்க இன்னொரு 25 வருஷம் தள்ளி வைக்கிறோம். வாஜ்பாய் 2000 ஆகுது, இப்ப 25 வருஷம் தள்ளி வச்சாங்க. இப்போ என்ன சொல்றேன், இன்னொரு 30 வருஷத்துக்கு தள்ளி வை. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எங்களுக்கு அந்த இது மாறுபாடு இல்லாம வரணும். மக்கள் தொகை அடிப்படைன்னா எங்க தொகுதி குறைஞ்சிடும், 8 தொகுதி போயிடும். நீ சொல்ற மாதிரி இந்த 848க்கு கணக்கு போட்டாலும் என்னை விட 3 மடங்கு நீ இருப்ப. அப்ப 3.5 கோடி இருந்த மக்கள் தொகை இன்னைக்கு 7 கோடி தான் தமிழ்நாட்டில். அன்னைக்கு 7 கோடியா இருந்த உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு 20 கோடி. நீ 3 மடங்கா உயர்ந்துட்ட, நாங்க 2 மடங்கு கூட உயரல. காரணம், நாங்க இந்த குடும்ப கட்டுப்பாடு ஒன்றிய அரசு சொன்னது நாங்க சரியா பண்ணோம், நீ ஒழுங்கா பண்ணல. நீ பண்ணாததால 3 மடங்கு உயர்ந்துட்ட. இப்ப உனக்கு எண்ணிக்கை கூடிட்டோம், எம்பி எண்ணிக்கை கூடிட்டோம். நீ கூட்டிட்டா ஒரு 4-5 மாநிலம் மட்டுமே போதும். நாளைக்கு அந்த எந்த கட்சி அந்த 4-5 மாநிலங்களில் பெரும்பான்மை பெறுகிறதோ அவங்க மட்டுமே இந்தியாவை ஆளும் நிலை வரலாம். அப்ப தென்னகத்தின் உரிமைகள் இப்போ 39 பேர் இருந்துக்குன்னு இவ்வளவு பிரச்சனைகள் பேசும் போது என்னதான் தர்மேந்திர பிரதான் யாதவ், நான் 100 முறை மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன், பாராளுமன்ற வரலாற்றில் ஒரு ஒன்றிய அமைச்சர் 100 முறை மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று சொன்ன, 100 முறை வேண்டுமானாலும் வருத்தத்தை தெரிவிக்கிறேன் என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இப்போது நடைபெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய தென் சென்னையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்ட 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய போர்க்கால நடவடிக்கைகள் தான். தொடர்ந்து பாராளுமன்றத்தை ஸ்தம்பித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இவருடைய முயற்சி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கூட சொன்னார், எங்க எம்பி என்ன பண்ணாங்கன்னு கேட்டு பாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் சீரிப்பாயும் வேங்கைகளாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய நடவடிக்கைகளை எடுத்து 100 முறை மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சூழலை பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த வகையில இன்னைக்கு இந்த ஒன்றிய அரசு தொடர்ந்து நமக்கு நெருக்கடியை தந்து கொண்டிருக்கிறது. சரி, இதுக்கு ஆல்டர்னேட் வழி என்ன சொன்னாங்க? 30 வருஷம் இது நடத்தாம ஒன்னும் குடிமொழிக்கு போறதில்ல. மறுசீரமைப்பு நீ டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறியா? தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. சோழிங்கநல்லூர்ல 6.25 லட்சம் ஓட்டு, விருகம்பாக்கத்தில் 2.25 லட்சம் ஓட்டு, நம்முடைய வேளச்சேரியில் 3 லட்சம் ஓட்டு. 6 தொகுதியிலும் இது மாதிரி வாக்குகள் வித்தியாசம் மாறுபடுகிறது. எல்லை மாறாம
இருக்கிற ஓட்டை பிரிச்சுக்க, தொகுதியை மாத்திக்க, மறுவரை பண்ண உன்னை யாரும் வேணாம்னு சொல்லல. எல்லாத்தையும் இப்ப மொத்தம் 20 லட்சம் இருக்குன்னு சொன்னா 6 தொகுதி 6 3 18 லட்சம், 3,4 லட்சம் 3 லட்சம் ஒரு தொகுதிக்குன்னு மாத்து, ஒரே மாதிரி சீரமை. இது யாரும் வேணாம்னு சொல்லல. தொகுதி எண்ணிக்கை கூடாது, அதே நேரத்தில் மறுசீரமைப்பு என்கின்ற வகையில் எல்லை மாறாமல் இருக்கிற வாக்காளர்களை ஒரு தொகுதிக்கும் பிரித்து ஒரு சூழலை ஏற்படுத்தி உன்னையார் வேணாம்னு சொன்னது. தொகுதியை அதிகமாக சொல்றான், தமிழ்நாட்டுக்கு வந்து தொகுதி கூட குறையாதுன்னு தெரியும் எங்களுக்கு. 8 நீ இந்த மறுவரைன்னு சொன்னா ஒரு 8 குறையும். இல்ல 2 வகை வச்சிருக்கிறாங்க. இந்த மக்கள் தொகை அடிப்படையில் இது செய்யறதுன்னும் போது 2 வகை. ஒண்ணு அந்த ஒரு நிலையில 8 குறையும், இன்னொரு நிலையில 848 சீட்டை உருவாக்கணும்னா 888 இருக்கைகள் போட்டாங்க. 844 848 சீட்டை உருவாக்கணும் போது நமக்கு ஒரு 10 சீட்டு கூடும். நமக்கு 10 சீட்டு கூடும் போது அவங்களுக்கு 3 மடங்கு இதை விட அதிகரிக்கும். இப்ப எப்படி போனாலுமே தொகுதிகள் அதிகரிக்கிற போதும் சரி, குறைக்கப்படுகிற போதும் சரி, நம்முடைய எண்ணிக்கை என்பது இந்த 4-5 மாநிலங்கள் அந்த கணக்கெடுப்பு நிலைக்கே போகாது. இதனாலதான் நாம எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதுல பாதிக்கிற மாநிலங்கள் ஒரு 7 மாநிலங்கள்: ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஒடிசா, பஞ்சாப், இந்த மாதிரி ஒரு 7 மாநிலங்கள் இந்த மாதிரி மறுவரையால் பாதிக்கப்படுகிறது. அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டம் போட்டாரு. 58 கட்சிகள் வந்துச்சு. 62ல 58 கட்சிகள் வந்தாங்க. 7 மாநிலங்களில் இருக்கிற ஆளுங்கட்சி, பிரதான எதிர்கட்சி 2 பேரையும் கூப்பிட்டு வர 22ஆம் தேதி தமிழ்நாட்டில் கூட்டம் போடுறாரு. இப்ப அவங்களுக்கே சந்தேகம், டெல்லியில நம்ம டெல்லியில் இருக்கிறோமா, நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி இருக்கு, டெல்லி சென்னையில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோம். அதாவது அவங்க பண்ற வேலையை இங்க நம்ம முதல்வர் பண்ணி இருக்கிறார். இந்த 7 மாநிலங்கள் எந்த மாநிலங்கள்லாம் பாதிப்புக்குள்ளாவதோ அந்த மாநிலங்களின் தலைவர்களை, முதல்வர்களை இங்கே அழைத்து பேசுவதற்கு திட்டமிட்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அமைச்சர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னு ஒரு குழுவை போட்டு ஊரா அனுப்பியிருக்கிறார். ஒடிசாவுக்கு நேற்றுக்கு ராஜா போனாரு, இன்னைக்கு பொன்முடி கர்நாடகாவுக்கு போயிருக்கிறாரு, பெருமதிப்பிற்கு ஏவாவேலு தெலுங்கானாவுக்கு போயிருக்கிறாரு, ஆந்திராவுக்கு போயிருக்கிறார். இந்த மாதிரி 7 மாநிலங்களுக்கும் நேரடியாக அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகளை அனுப்பி 22ஆம் தேதி கூட்டத்துக்கு கலந்து கொள்ள சொல்றாங்க. ஒரு இடத்துல கூட நமக்கு எதிரான மனநிலை இல்லை. எல்லாருமே மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எடுக்கிற முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இருக்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கதி கலங்குவாங்களா இல்லையா? கதி கலங்க மாட்டாங்க. ஒன்றிய அரசு கதி கலங்கிய நிலையில்தான் உங்களுக்கு மொழி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எது செய்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆண்மை திறன் உள்ள ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அதனால்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து மக்களுக்கு இதை எடுத்து சொல்லுகிற வகையில், மக்களும் இந்த அநீதிக்கு எதிரான குரல் கொடுக்கும் நிலையில் இவர்களையும் ஈடுபடுத்திட வேண்டும் என்கின்ற வகையில் தான் இந்த கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் கடந்த 1 மாத காலமாக நடத்தி கொண்டிருக்கிற எல்லா கூட்டங்களிலும் ஒன்றிய அரசுக்கு எதிரான இந்த மொழி திணிப்புக்கு எதிராக, இந்த மாநில உரிமைகளுக்கு அவங்க பண்ற அநீதிக்கு எதிராக நாம் ஒரு உறுதிமொழியை எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இந்த கூட்டத்திலும் நாம் அந்த உறுதிமொழியை அண்ணன் லியோனி அவர்கள் பேசுவதற்கு முன்னால் எடுக்கவிருக்கிறோம். எல்லோரும் எழுந்து நின்று இந்த 5-6 வரிகள் கொண்ட உறுதிமொழியை எனக்கு பின்னால் கொடுக்காம என்ன பண்ணுவாங்க? எண்ணிக்கை குறைக்கணும், தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்கணும். இது இந்த எண்ணிக்கை, இந்த வரலாறுலாம் அவர் நிறைய சொல்வார். இது எப்பத்துல இருந்து இப்ப நடக்கிற விஷயம் இல்ல. ஒவ்வொரு ஆண்டும் இது ஏறத்தாழ 51, 61, 71, 1951, 1961, 1971 தொடர்ச்சியா கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. ஒவ்வொரு முறையும் கணக்கெடுப்பு நடத்துறப்ப தலைமை கழகம் கூட புத்தகம் போட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. 1951 கணக்கெடுப்பு நடத்துறப்ப 494 தொகுதி இந்தியாவில், 61 522 தொகுதி, 71 543 தொகுதி. இந்த 543 தான் இப்ப இருக்கு. இப்ப பிரதமர் என்ன பண்ணாரு? ஒரு 888 பேர் உட்கார அளவுக்கு கட்டடத்தை கட்டிட்டாரு. 888 பேர் உட்கார அளவுக்கு கட்டடத்தை கட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி எம்பிக்களை உள்ள அனுப்பணுன்ற
சரி, இது விகிதாச்சார அடிப்படையில் நீ சரியா ஏற்கனவே இருக்கிற இந்த சதவிகித அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரித்து 888 உருவாக்கி அனுப்புனா சரி. மக்கள் தொகை கணக்கெடு மக்கள் தொகை அடிப்படை மக்கள் தொகை அடிப்படைன்னா 70கள்ல குடும்ப கட்டுப்பாடு மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்தி வச்சுக்கணும்னு இந்தியாவில் அன்னைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி போன்றவர்களால் முன்மொழியப்பட்டு இந்தியா முழுமைக்கும் சொல்லப்பட்ட போது அதை ஒழுங்கா செஞ்சது யாரு? தமிழ்நாடு தான். அப்ப குடும்ப கட்டுப்பாடு முதல்ல நாம் நமக்கு மூவர்னு நாம் இருவர், நம்ம குடும்பத்துல நமக்கு மூவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அதுக்கப்புறம் அந்த பிரச்சாரம் மாறி நாம் இருவர் நமக்கே இன்னொருவர். இதெல்லாம் சொல்லி நாம இந்த குடும்ப கட்டுப்பாடை தீவிரமா கடைபிடிச்சு மக்கள் தொகையை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோம். மக்கள் தொகையை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதால தான் இன்னைக்கு படிப்பு விஷயத்துல மகளிர் படித்த விஷயத்தமா இருந்தாலும் சரி, இளைஞர்கள் இன்றைக்கு உயர்கல்வியை பயின்ற விவகாரமா இருந்தாலும் சரி, இந்தியாவில் மட்டும் இல்ல உலக அளவில் தமிழ்நாடு முதன்மையான இடத்தில் இருக்கிறது. இது நாம சொல்லல, பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலத்தின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு சொல்றாரு, தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தமிழையும் ஆங்கிலத்தையும் மட்டுமே படித்துவிட்டு இன்றைக்கு உலக அளவில் ஒரு மிக சிறந்த இடத்தில் இருந்து கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள் என்று பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற முதல்வர் சொல்றார். அவர் அந்த கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிற முதல்வர். இப்படி தமிழ்நாட்டின் புகழ் உலகளாவிய வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னொரு விஷயத்தையும் பண்ணிட்டாங்க. இப்ப இது எரியும் நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இன்னொரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம் நம்முடைய முதல்வர் பண்ணது, நம்ம இரும்ப 5300 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்திருக்கிறோம் சொல்றார். அந்த இரும்பை நாம 5300 வருஷத்துக்கு பயன்படுத்தணும் சொன்னது, அந்த இரும்பின் பயன்பாடு ஒரு இடத்துல இரும்பை கண்டுபிடிச்சு தொல்லியல் ஆராய்ச்சி மூலமா கிடைத்த அந்த இரும்பை எடுத்துட்டு போய் 3 ஆராய்ச்சி அமைப்புகள்ல கொடுத்து அதை இது எத்தனாவது வருஷம் இரும்பை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கிற புனே, மும்பை இதெல்லாத்தையும் விட்டுட்டு யுஎஸ்ல அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆராய்ச்சி மையத்திலையும் கொடுத்து, அதான் உலகத்திலே பெரிய ஆராய்ச்சி மையம், அதுல கொடுத்து இந்த இரும்பு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியான இரும்பு சொல்லுன்றாங்க. அவன் சொல்றான் 5300 வருஷத்துக்கு முன்னாடியான இரும்பு. 5300 வருஷத்துக்கு முன்னாடியான இரும்பை தமிழை இங்க பயன்படுத்தி இருக்கிறான். தமிழர்கள் அப்ப இரும்பின் பயன்பாட்டை 5300 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கிறாங்க. இப்போ உலக அளவில் தமிழர்களின் நாகரிகம், தமிழர்களின் கலாச்சாரம், தமிழர்களின் அந்த பண்பாடு என்பது எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இரும்ப 5300 வருஷத்துக்கு முன்னாடியே பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதை இவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? இது இன்னைக்கு உலகத்துக்கு சொன்னவர் நம்முடைய முதல்வர். மாண்புமிகு முதல்வர் அதை சொல்லி இன்னைக்கு அது ஒரு பெரிய பரபரப்பான விஷயம் ஆயிடுச்சு. உலகின் மூத்த குடி தமிழ் குடி நம்ம சொல்லி மகிழ்கிறோம். அதுக்கு ஆதாரத்தை கொடுத்துட்டார். நாம 2000 வருஷம் 3000 வருஷம் நினைச்சோம், 5300 வருஷங்கிற ஆதாரத்தை கொடுத்துட்டாரு. எப்படி தாங்கிக்க முடியும் அவங்களால? இரண்டாவது, நெல்லின் பயன்பாடு. நாம நெல்லையும் அரிசியும் எப்ப பயன்படுத்திருக்கிறோம் சொல்றாங்க? 3200 வருஷத்துக்கு முன்னாடியே நெல்லை பயன்படுத்தி இருக்கிறோங்கிற உண்மையும் ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டார். ஆக 5300 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு, 3200 வருஷத்துக்கு முன்னாடி நெல்லு, 2600 வருஷத்துக்கு முன்னாடி நாம நகர நாகரிகத்தை பெரிய அளவுல அதுல வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் சொல்றாங்க. இதை எங்க இருந்து சொல்றோம்? கீழடியில இருந்து சொல்றோம். கீழடியில நகர நாகரிகங்கிறது கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 600 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப கிபி 2000, கிமு 600, 2700 வருஷத்துக்கு முன்னாடி நகர நாகரிகம் இருந்திருக்குங்கிறதுக்கான ஆதாரம் கீழடியில் கிடைக்கப்பட்டது. உடனே என்ன பண்ணாங்க? தொல்லியல் ஆராய்ச்சிக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு சுத்தமா நிறுத்தி, இனிமே நாங்க உங்களுக்கு ஆராய்ச்சிக்கு உறுதுணையா இருக்க மாட்டேன்ட்டாங்க. உடனே நம்முடைய முதல்வர் சொன்னாரு, எங்களின் பழம்பெருமைகளை உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்கு, எங்களுடைய நகர நாகரிகத்தை வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்வதற்கு உன்னுடைய நிதி தேவையில்லை, நாங்களே எடுத்து சொல்றோம். இப்ப அதையும் எடுத்து சொல்லிட்டாரு. இப்ப அவங்களுக்கு கோபம் வராம என்னங்க வரும்? நகர நாகரிகம் 2600 வருஷத்துக்கு முன்னாடி, நெல்லின் பயன்பாடு 3200 வருஷத்துக்கு முன்னாடி, இரும்பின் பயன்பாடு 5300 வருஷத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இனிமேல் தமிழர்களின் பெருமை உலகளாவிய வகையில் சென்று கொண்டிருக்கிறத தாங்கிக்க முடியாததால
இவங்க உங்களோட சாவகாசமே வேணாம். உங்க எம்பி ஆதரவு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நாங்க குறிப்பிட்ட ஒரு 4-5 மாநிலத்தை சேர்ந்தவங்க மட்டுமே எங்களால தொடர்ச்சியா ஆள முடியுங்கிறது. இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தொகுதிகளில் மறுவரைன்னு சொல்லி தொகுதிகளின் எண்ணிக்கையை கூடுதலாக்கி கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை இன்றைக்கு செய்ய தொடங்கினார்கள். உடனடியாக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். இந்த அனைத்து கட்சி கூட்டம் சொன்ன உடனே எல்லாரும் வெளியில பேச ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு பெரிய உண்மையை உலகத்துக்கு சொல்றாரு. தமிழர்களுக்கு இருக்கிற இவ்வளவு பெரிய நெருக்கடியை எவ்வளவு சீக்கிரம் வந்து வெளியில எடுத்து வந்திருக்காரு. எல்லா கட்சியும் போன முடிவெடுத்து 58 கட்சி வந்து கலந்துக்கணும். அதிமுக, காங்கிரஸ், இது மாதிரி எல்லா கட்சியும் 58 கட்சி வந்து கலந்துக்கணும். இதுல வராத கட்சி யார் தெரியுமா? இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத ஒரு 4 கட்சி வரல. எங்கேயாவது எம்ஜிஆர் நகர்ல இருந்து ஒரு கவுன்சிலர் நின்று டெபாசிட்டும் கூட வாங்காத ஒரு 4 கட்சி, நாம் தமிழர், பெரிய கட்சி தலைவர் ஜி கே வாசன், இவங்கெல்லாம் ஒரு 4 கட்சி வரல. இதை தவிர்த்து 58 கட்சி வந்திருக்கு. 58 கட்சி வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த மறுவரை இன்னும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. 71 சொன்னாங்கல்ல, 25 வருஷம் கழிச்சு தள்ளி வைங்க. 71க்கு அப்புறம் 2000 வாஜ்பாய், இப்போ நாங்க இன்னொரு 25 வருஷம் தள்ளி வைக்கிறோம். வாஜ்பாய் 2000வது ஆண்டு, இப்போ 25 வருஷம் தள்ளி வச்சாங்க. இப்போ என்ன சொல்றேன், இன்னொரு 30 வருஷத்துக்கு தள்ளி வை. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எங்களுக்கு அந்த இது மாறுபாடு இல்லாம வரணும். மக்கள் தொகை அடிப்படைன்னா எங்க தொகுதி குறைஞ்சிடும், 8 தொகுதி போயிடும். நீ சொல்ற மாதிரி இந்த 848க்கு கணக்கு போட்டாலும் என்னை விட 3 மடங்கு நீ இருப்ப. அப்ப 3.5 கோடி இருந்த மக்கள் தொகை இன்னைக்கு 7 கோடி தான் தமிழ்நாட்டில். அன்னைக்கு 7 கோடியா இருந்த உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு 20 கோடி. நீ 3 மடங்கா உயர்ந்துட்ட, நாங்க 2 மடங்கு கூட உயரல. காரணம், நாங்க இந்த குடும்ப கட்டுப்பாடு ஒன்றிய அரசு சொன்னது நாங்க சரியா பண்ணோம், நீ ஒழுங்கா பண்ணல. நீ பண்ணாததால 3 மடங்கு உயர்ந்துட்ட. இப்போ உனக்கு எண்ணிக்கை கூடிடும், எம்பி எண்ணிக்கை கூடிடும். நீ கூடிட்டா ஒரு 4-5 மாநிலம் மட்டுமே போதும். நாளைக்கு அந்த எந்த கட்சி அந்த 4-5 மாநிலங்களில் பெரும்பான்மை பெறுகிறதோ அவங்க மட்டுமே இந்தியாவை ஆளும் நிலை வரலாம். அப்ப தென்னகத்தின் உரிமைகள் இப்போ 39 பேர் இருந்துக்குன்னு இவ்வளவு பிரச்சனைகள் பேசும் போது என்னதான் தர்மேந்திர பிரதான் யாதவ் நான் 100 முறை மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன், பாராளுமன்ற வரலாற்றில் ஒரு ஒன்றிய அமைச்சர் 100 முறை மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று சொன்ன, 100 முறை வேண்டுமானாலும் வருத்தத்தை தெரிவிக்கிறேன் என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இப்போது நடைபெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய தென் சென்னையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்ட 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய போர்க்கால நடவடிக்கைகள் தான். தொடர்ந்து பாராளுமன்றத்தை ஸ்தம்பித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இவருடைய முயற்சி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கூட சொன்னார், எங்க எம்பி என்ன பண்ணாங்கன்னு கேட்டு பாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் சீரிப்பாயும் வேங்கைகளாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய நடவடிக்கைகளை எடுத்து 100 முறை மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சூழலை பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த வகையில இன்னைக்கு இந்த ஒன்றிய அரசு தொடர்ந்து நமக்கு நெருக்கடியை தந்து கொண்டிருக்கிறது. சரி, இதுக்கு ஆல்டர்னேட் வழி என்ன சொன்னாங்க? 30 வருஷம் இது நடத்தாம ஒன்னும் குடிமொழிக்கு போறதில்லை. மறுசீரமைப்பு நீ டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறியா? தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. சோழிங்கநல்லூர்ல 6.25 லட்சம் ஓட்டு, விருகம்பாக்கத்தில் 2.25 லட்சம் ஓட்டு, நம்முடைய வேலைச்சேரியில 3 லட்சம் ஓட்டு. 6 தொகுதியில இது மாதிரி வாக்குகள் வித்தியாசம் மாறுபடுகிறது. எல்லை மாறாம இருக்கிற ஓட்டை பிரிச்சுக்க, தொகுதியை மாத்திக்க, மறுவரை பண்ண உன்னை யாரும் வேணாம்னு சொல்லல. எல்லாத்தையும் இப்ப மொத்தம் 20 லட்சம் இருக்குன்னு சொன்னா 6 தொகுதி 6 3 18 லட்சம், 3.25 லட்சம், 3 லட்சம் ஒரு தொகுதிக்குன்னு மாத்து. ஒரே மாதிரி சீரமை, இது யாரும் வேணாம்னு சொல்ல. தொகுதி எண்ணிக்கை கூடாது, அதே நேரத்தில் மறுசீரமைப்பு என்கின்ற வகையில் எல்லை மாறாமல் இருக்கிற வாக்காளர்களை ஒரு தொகுதிக்கும் பிரித்து ஒரு சூழலை ஏற்படுத்தி உன்னையார் வேணாம்னு சொன்னது. தொகுதியை அதிகமாக சொல்றான், தமிழ்நாட்டுக்கு வந்து தொகுதி கூட குறையாதுன்னு தெரியும் எங்களுக்கு. 8 வந்து நீ இந்த மறுவரைன்னு சொன்னா ஒரு 8 குறையும். இல்ல 2 வகை வச்சிருக்கிறாங்க இந்த மக்கள் தொகை அடிப்படையில் இது செய்யறதுன்னும் போது 2 வகை. ஒண்ணு அந்த ஒரு நிலையில 8 குறையும், இன்னொரு நிலையில 848 சீட்டை உருவாக்கணும்னா 888 இருக்கைகள் போட்டாங்க. 844 848 சீட்டை உருவாக்கணும் போது நமக்கு ஒரு 10 சீட்டு கூடும்.
நமக்கு 10 சீட்டு கூடும்போது அவங்களுக்கு 3 மடங்கு இதை விட அதிகரிக்கும். இப்ப எப்படி போனாலுமே தொகுதிகள் அதிகரிக்கிற போதும் சரி, குறைக்கப்படுகிற போதும் சரி, நம்முடைய எண்ணிக்கை என்பது இந்த 4-5 மாநிலங்கள் அந்த கணக்கெடுப்பு நிலைக்கே போகாது. இதனாலதான் நாம எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதுல பாதிக்கிற மாநிலங்கள் ஒரு 7 மாநிலங்கள்: ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஒடிசா, பஞ்சாப், இந்த மாதிரி ஒரு 7 மாநிலங்கள் இந்த மாதிரி மறுவரையால் பாதிக்கப்படுகிறது. அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டம் போட்டாரு. 58 கட்சிகள் வந்துச்சு. 62ல 58 கட்சிகள் வந்தாங்க. 7 மாநிலங்களில் இருக்கிற ஆளுங்கட்சி, பிரதான எதிர்கட்சி 2 பேரையும் கூப்பிட்டு வர 22ஆம் தேதி தமிழ்நாட்டில் கூட்டம் போடுறாரு. இப்ப அவங்களுக்கே சந்தேகம், டெல்லியில நம்ம டெல்லியில் இருக்கிறோமா, நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி இருக்கு, டெல்லி சென்னையில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோம். அதாவது அவங்க பண்ற வேலையை இங்க நம்ம முதல்வர் பண்ணி இருக்கிறார். இந்த 7 மாநிலங்கள் எந்த மாநிலங்கள்லாம் பாதிப்புக்குள்ளாவதோ அந்த மாநிலங்களின் தலைவர்களை, முதல்வர்களை இங்கே அழைத்து பேசுவதற்கு திட்டமிட்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அமைச்சர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னு ஒரு குழுவை போட்டு ஊரா அனுப்பியிருக்கிறார். ஒடிசாவுக்கு நேற்றுக்கு ராஜா போனாரு, இன்னைக்கு பொன்முடி கர்நாடகாவுக்கு போயிருக்கிறாரு, பெருமளத்திற்கு ஏவாவேலு தெலுங்கானாவுக்கு போயிருக்கிறாரு, ஆந்திராவுக்கு போயிருக்கிறார். இந்த மாதிரி 7 மாநிலங்களுக்கும் நேரடியாக அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகளை அனுப்பி 22ஆம் தேதி கூட்டத்துக்கு கலந்து கொள்ள சொல்றாங்க. ஒரு இடத்துல கூட நமக்கு எதிரான மனநிலை இல்லை. எல்லாருமே மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எடுக்கிற முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இருக்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கதி கலங்குவாங்களா இல்லையா? கதி கலங்க மாட்டாங்க. ஒன்றிய அரசு கதி கலங்கிய நிலையில் தான் உங்களுக்கு மொழி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எது செய்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆண்மை திறன் உள்ள ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அதனால்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து மக்களுக்கு இதை எடுத்து சொல்லுகிற வகையில், மக்களும் இந்த அநீதிக்கு எதிரான குரல் கொடுக்கும் நிலையில் இவர்களையும் ஈடுபடுத்திட வேண்டும் என்கின்ற வகையில் தான் இந்த கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் கடந்த 1 மாத காலமாக நடத்தி கொண்டிருக்கிற எல்லா கூட்டங்களிலும் ஒன்றிய அரசுக்கு எதிரான, இந்த மொழி திணிப்புக்கு எதிராக, இந்த மாநில உரிமைகளுக்கு அவங்க பண்ற அநீதிக்கு எதிராக நாம் ஒரு உறுதிமொழியை எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இந்த கூட்டத்திலும் நாம் அந்த உறுதிமொழியை அண்ணன் லியோனி அவர்கள் பேசுவதற்கு முன்னால் எடுக்கவிருக்கிறோம். எல்லோரும் எழுந்து நின்று இந்த 5-6 வரிகள்